morning, dear aspirants. Today's news. First is Supreme Court weighs SOP for urgent cases affecting the life and liberty. So இந்தியாவோட ஜுடிஷியல் சிஸ்டம் எந்நேரமும் 24/7 எல்லாருக்கும் அவைலபிளா இருக்கணும். We have to develop and standard operating procedure towards that அப்படின்னு சொல்லிட்டு சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ we have to read about what are the procedures we have to reach out the Supreme Court அப்படிங்கிறது தெரியணும், ரைட்? ஃபர்ஸ்ட் அவங்க சொன்ன கான்ட்ராஸ்ட் பாயிண்ட்ஸ், நோ யூனிஃபார்ம் நேஷனல் வைட் ப்ரொசீஜர் ஃபார் எமர்ஜென்சி ஹியரிங். ஸோ யூனிஃபார்மா இந்தியா ஃபுல்லா இருக்கிற சுச்சுவேஷன்ஸை ஃபேஸ் பண்றது யூனிஃபார்மா வந்து ஒரு கைட்லைன்ஸ் இல்லை டு ரீச் அவுட் த ஜுடிஷியரி அப்படிங்கிறதா மெயின் பாயிண்டா இருக்கு. அண்ட் யூனிஃபார்மிட்டி அக்ராஸ் ஆல் கோர்ட்ஸ், எஸ்ஓபி ஒன்று கிரியேட் பண்ண போறாங்க, 24/7 அவைலபிள் இருக்கும் வித்தவுட் டிலே அண்ட் இட் ஷுட் பி இன் யூனிஃபார்ம் மோட் ஆர் ஆல் ஓவர் இந்தியா அப்படிங்கிறது சொல்றாங்க, ரைட்? வாட் ஆர் ஆல் த கான்ஸ்டிடியூஷனல் ஃபவுண்டேஷன்ஸ் விச் ஆல்ரெடி ஹேவ் to reach out this அப்படிங்கிறது தெரியணும். ஃபர்ஸ்ட் ஆர்டிகல் 21 ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி அப்படிங்கிற ப்ரொவிஷன் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ரைட் டு லைஃப் அப்படிங்கிறது த ரைட் ஆஃப் கெட்டிங் ஜஸ்டிஸ் ஆல்சோ இன்க்ளூட் இன் தட். ஸோ அப்போ இது ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது வேணுங்கிறதையும் கன்ஃபார்ம் பண்ணுது. அட் ஆர்டிகல் 32 ரிட் ப்ரொவிஷன் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்போ ஒரு ஒரு ஃபண்டமெண்டல் ரைட் அஃபெக்ட் ஆன ஒருத்தவங்க ஸ்ட்ரெயிட்டாவே வி கேன் ரீச் த சுப்ரீம் கோர்ட் அப்படின்னு சொல்றது ஆர்டிகல் 32 another route. And article 226 வந்து state high court, we can reach out to high court for not only of fundamental rights, other issues இருந்தாலுமே நம்ம with the tool of writ we can reach high court அப்படின்னு சொல்றது article 226. so இதெல்லாம் various methods we can reach out the judiciary, right? writs பத்தி பார்க்கணும். habeas corpus அப்படின்றது என்னன்னா, ஒரு கவர்மெண்ட் மிஷினரி லைக் போலீஸோ இல்லை ஏதாவது என்ஃபோர்ஸ்மெண்ட் ஆக்ட் அது மாதிரி எந்த மெஷினரியோ ஒருத்தவங்க டீடைன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னா we can summon through habeas corpus that person. யார் சம்மன் பண்ண முடியும்னா கோர்ட் சப்மிட் பண்ண முடியும். அடுத்தது மேண்டமஸ், கண்டிப்பா இந்த டியூட்டியை நீங்க செஞ்சு ஆகணும்னு சொல்றது. செரிட்டரியை வந்து சர்டிஃபை த ப்ராடக்ட் ப்ராசஸ் அண்ட் ப்ராஹிபிஷன் வந்து லோயர் கோர்ட்ஸ் யூ கேனாட் பிரீச் த ப்ரொவிஷன் அப்படின்னு சொல்லி லோயர் கோர்ட்டை ஃபார்பிட் பண்றது தான் ப்ராஹிபிட். அண்ட் கோ வாரண்டோ வந்து லீகாலிட்டி ஆஃப் த ஆஃபீஸ் விச் he or she ஹோல்டிங் அப்படின்னு சொல்றது கோ வாரண்டோ. ஸோ இந்த இவ்வளோ ரூட்ஸ் இருக்கு, ரைட்? லேண்ட்மார்க் ரிஃபார்ம். ஸோ இது வரைக்கும் நம்ம இது பண்ணல, ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் இது எல்லாத்தையும் காமனாக இருக்கிறது பண்ணல. ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பண்ண போறோம் அப்படிங்கிறது, ரைட்? நெக்ஸ்ட் வந்து கவர்மெண்ட் சம்மன்ஸ் ஈரான் என்வாய் ஆஃப்டர் மிசைல் ஹிட் கில்ஸ் இந்தியன் சைலர். ஸோ ஈரானோட அட்டாக் பண்றதுனால நாட் இந்தியன் ஷிப்போட இல்லை, வேற கண்ட்ரியோட ஷிப் அட்டாக் பண்ணல, இந்தியன் இறந்துருக்காங்க. அண்ட் தட் ஷிப் கண்ட்ரைஸ் ஆல்மோஸ்ட் 30 இந்தியன்ஸ். ஸோ அப்போ இந்தியாவை ஸ்டேட் அஃபெக்ட் பண்ற மாதிரின்னு சொல்லி டார்க் அவுட் பண்ணி வி ஆர் சம்மனிங் த ஈரான் அபிஷியல் டு டெல்லி. ஸோ என்னென்ன மிசைல் என்னென்ன ஷிப்ஸ் அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னா, எம்டி அல் பஹியா, எம்டி மொம்பாசா அப்படிங்கிற 2 வெசல். அந்த எம்டி அல் பஹியால தான் 30 இந்தியன்ஸ் இருக்கிற ஷிப்ஸ் இருந்திருக்கு, ரைட்? சம்மன் டெபுட்டி சீஃப் ஆஃப் மிஷன், அந்த மிஷனோட டெபுட்டி சீஃப் சம்மன் பண்ணியிருக்காங்க இந்தியாவில், ரைட்? ஸோ வை இட் மேட்டர்ஸ், எந்த இடத்துல நடந்திருக்கு? ஸோ இந்த ஹோர்முஸ் ஸ்ட்ரெயிட்ல இந்த இடத்துல தான் நடந்திருக்கு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்ட்ராட்டஜிக் சோக் பாயிண்ட் இன் த வேர்ல்டு ட்ரேட். ஸோ இங்க இருந்தா அதிகமாக க்ரூட் ஆயில்ஸ் அண்ட் எல்பிஜி சப்ளை வருது. ஸோ நம்ம இந்தியாவுக்கு ஆயில் ரேட், எல்பிஜி ரேட் இன்க்ரீஸ் ஆகிறது காரணம் இதோட பிளாக்கேஜ் தான், ரைட்? ஸோ வி ஆர் எக்ஸ்பீரியன்சிங் பிரைஸ் ஷாக். ஏன்னா க்ரூட் ஆயில் கிடைக்காதனால டிமாண்ட் இஸ் கெட்டிங் ஹை அண்ட் விச் ரிசல்ட்ஸ் இன் ஹை பிரைசஸ் ஆஃப் த நாட் ஓன்லி த பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ் அண்ட் த அதர் கன்சூமர் ப்ராடக்ட்ஸ். என்னெல்லாம் பெட்ரோலியம் யூஸ் பண்ணி ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா எந்த பொருள் கிடைச்சாலும் அதோட பிரைஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ரீசன் என்ன? த சோக் பாயிண்ட் பிளாக்கேஜ், ரைட்? இந்தியா இம்போர்ட் சிக்னிஃபிகன்ட் ஷேர் ஆஃப் க்ரூட் ஆயில், எல்என்ஜி ஆல்ரெடி சொல்லியாச்சு. அண்ட் அவர் எனர்ஜி செக்யூரிட்டி இஸ் கெட்டிங் த்ரெட்டன்ட். ஸோ ஆக்சுவலாக இப்போ இந்த அல்பஹாஸ் அப்படிங்கிற இடத்த ஷிப்பை அட்டாக் பண்ணிருக்காங்க இல்லையா, அதே அட்டாக் யூசிங் தி க்ரூஸ் மிசைல். ஸோ மிசைல் டெக்னாலஜி பற்றி படிக்கணும். ஸோ we are having two types of missiles. ஒன்று க்ரூஸ் மிசைல் அண்ட் another one வந்து பேலிஸ்டிக் மிசைல். பேலிஸ்டிக் மிசைல் அப்படிங்கிறது லான்ச் பேட்ல இருந்து இட் வில் கோ அப் டு த எக்ஸாஸ்பியர் அண்ட் ரிட்டர்ன் பேக் வித் இன்ஃப்ளூயன்ஸ் ஆஃப் கிராவிட்டி அண்ட் ஸ்ட்ரைக் தர் எக்ஸாக்ட் லொகேஷன். இது வந்து பேலிஸ்டிக். க்ரூஸ் மிசைல் வந்து இட் வில் ஹேவ் த கைடிங் பாயிண்ட் இன் இட்ஸ் missile system itself and it will travel to straight away to the location. It does not utilize the gravity force அப்படின்றது இந்த க்ரூஸ் மிசைல். ஸோ நமக்கு அட்டாக் பண்ணது க்ரூஸ் மிசைல், அது ஒன் ஆஃப் த எஃபிஷியன்ட் மிசைல், ரைட்? அண்ட் நெக்ஸ்ட் நியூஸ்,
acid ingestion included in Amendment Act under to Supreme Court. So person with disabilities act அந்த ஆக்ட்ல டிசேபிள்டு பர்சனுக்கு ரிசர்வேஷன் அண்ட் ப்ரிவிலேஜஸ் வந்து கைட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் இப்போ இருக்கிற அமெண்ட்மெண்ட்ல என்ன பண்ண போறாங்கன்னா அந்த நம்பர் ஆஃப் டிசேபிலிட்டிஸ் இருக்கு இல்லையா, அந்த டிசேபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. அதுதான் நியூஸ், ரைட்? ஸோ May 22 பாஸ் பண்ண ஆர்டர் அண்ட் இட் வில் கம் ஆர்டிகல் 142 கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரொவிஷன்ல இதை லே பண்றாங்க, ரைட்? பர்சன் வித் டிசேபிலிட்டிஸ் ஆக்ட் 2016 அந்த ஆக்ட் நம்ம எனாக்ட் பண்ற ரீசன் என்னன்னா we are obliged to do that because we have signed the UNCRPD அப்படிங்கிற ஒரு யூஎனோட டிராஃப்ட் நம்ம சைன் பண்ணிருக்கோம். அப்படின்னா அதுல இருக்க பொசிஷன்ஸை நம்ம என்போஸ் பண்ணியே தீரணும் அப்படிங்கிறது. ஸோ அதனால டிசேபிலிட்டி இருந்த லிஸ்ட்ல ஒன்லி 7 இருந்து 7ல இருந்து இப்போ 21 இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஆசிட் அட்டாக்கும் இன்க்ளூட் பண்ணிருக்காங்க. அண்ட் இதுக்கு முன்னாடி இருந்ததுல 40% அப்படிங்கிற ஒரு பர்சன்டேஜ் விகிதத்துல டிசேபிளா இருந்தாதான் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அதை வந்து கொஞ்சம் தளர்த்திருக்காங்க, ரைட்? ப்ரொவிஷன் என்னென்ன இன்க்ளூட் பண்ணிருக்காங்கன்னா ரிசர்வேஷன் 5% இன் கவர்மெண்ட் ஃபண்டட் எஜுகேஷன் இன்ஸ்டியூட் அண்ட் 4% இன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட், ப்ராஹிபிட் டிஸ்கிரிமினேஷன், அக்சசபிலிட்டினா எல்லா கவர்மெண்ட் ஆஃபீஸ்லயும் நீங்க கவர்மெண்ட் ஆஃபீஸ் போறீங்க அப்படின்னா ஸ்லாண்டிங்கா ஒரு ஸ்பாத் இருக்கும், ஏன்னா அவங்க டிசேபிள் போகிறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ப்ரிவிலேஜ் பேசிக் கம்யூனிட்டிஸ் எல்லா இடத்துலையும் இந்த டிசேபிள்டுக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்றது அந்த ஆக்ட், ரைட்? வாட் வில் த விக்டிம்ஸ் கெயின் நவ்? டிசேபிள் சர்டிஃபிகேட்ஸ், rehabilitation சப்போர்ட்டு, ரிசர்வேஷன் இந்த எம்ப்ளாய்மெண்ட்டு, எஜுகேஷன், சோஷியல் செக்யூரிட்டி, இது எல்லாமே கிடைக்கும், ரைட்? மெயின்ஸ் மார்க் கொஸ்டின், டிஸ்கஸ் த ரோல் ஆஃப் ஜுடிஷியல் இன்டர்வென்ஷன் அண்டர் ஆர்டிகல் 142. ஆர்டிகல் 142 to do the complete justice Supreme Court can enter by bridging legislative gaps with reference to the Supreme Court's direction on acid attack victims. So discuss கொடுத்துருக்காங்க. டிஸ்கஸ்னா both positive and negative சொல்லலாம். So we can arrive in a conclusion. So ரெண்டு பக்கத்துக்கு 150 வேர்ட்ஸ் எழுதி போட்டோ எடுத்து அனுப்புங்க, கண்டிப்பா திருப்பி தருவோம். Thank you. Kurukshetra, 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 Kurukshetra.